திகில் திரைப்படங்கள். அவை நம்மை மகிழ்விக்கின்றன, சிந்திக்க வைக்கின்றன. எல்லா திகில் படங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில படங்கள் நம்மை இருக்கையிலிருந்து குதிக்க வைக்கின்றன. சில படங்கள் அவை முடிந்த பிறகும் பல நாட்களுக்கு நம் மனதை விட்டு அகல மறுக்கின்றன. காரணம், திகில் என்பது ஒரு தனி வகை அல்ல, அது பயத்தின் பல முகங்களைக் கொண்ட ஒரு பரந்த பிரபஞ்சம். மனிதர்களின் வெவ்வேறு விதமான பயங்களை இன்னும் ஆழமாக விவரிக்கும் 30 முக்கிய ஹோரஜோனஸ் பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். முதலாவது, உளவியல் திகில், சைக்காலஜிக்கல் ஹோரர். இங்கே பேய்களோ அரக்கர்களோ முக்கியமல்ல, மனித மனதின் ஆழமான இருள், பிரமைகள், மனச்சிதைவு மற்றும் எது நிஜம் எது பொய் என்று தெரியாமல் தடுமாறும் மனநிலையே முக்கியம். பார்ப்பவர்களின் மனதிற்குள் ஒருவித அசௌகரியத்தையும் தீவிரமான பதற்றத்தையும் விதைத்து, உண்மையான எதிரி வெளியில் இல்லை, உங்களின் மனதிற்குள்ளேயே இருக்கிறான் என்பதை இது ஆழமாக உணர்த்தும். இரண்டாவது, அமானுஷ்ய திகில், சூப்பர்நேச்சுரல் ஹோரர். அறிவியலால் எதற்கும் விளக்கம் சொல்ல முடியாத விசித்திரமான சக்திகள், சாபங்கள், தீய ஆவிகள் மற்றும் பழங்கால மர்மங்களைச் சுற்றியே இந்த கதைகள் நகரும். மனித அறிவுக்கு எட்டாத, மனித சக்தியால் எளிதில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேராபத்தை எதிர்கொள்ளும் போது ஏற்படும் நடுக்கத்தை இது கொடுக்கும். மூன்றாவது, தொடர் கொலை திகில், ஸ்லாஷர் ஹோரர். முகமூடி அணிந்த அல்லது அடையாளம் தெரியாத ஒரு கொடூரமான மனிதன் ஒரு குறிப்பிட்ட குழுவினரை திட்டமிட்டு கொடூரமான ஆயுதங்களால் இரக்கமின்றி வேட்டையாடுவான். அடுத்து யார் இறப்பார்கள் என்ற கணிக்க முடியாத மரண பயமும் தப்பிக்க நடக்கும் போராட்டமுமே இதன் உயிர்நாடி. நான்காவது, உடல் சிதைவு திகில், பாடி ஹோரர். நமக்கு தெரிந்த, நாம் மிகவும் பாதுகாப்பானது என்று நம்பும் நம் சொந்த உடலே நமக்கு எதிராக மாறினால் என்ன ஆகும்? விசித்திரமான நோய் தொற்றுகள், மரபணு மாற்றங்கள் மற்றும் பயங்கரமான உடல் சிதைவுகளின் மூலம் இது மனிதர்களின் ஆழமான பயத்தையும் அருவருப்பையும் ஒரே நேரத்தில் தூண்டும். ஐந்தாவது, பிரபஞ்ச திகில், காஸ்மிக் ஹோரர். அண்டவெளியின் எல்லையற்ற மர்மங்கள். இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான சக்திகளுக்கு முன்னால் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை உணர்த்தும் மர்ம உயிரினங்கள் மற்றும் விவரிக்க முடியாத சக்திகளைப் பற்றிய கதைகள் இவை. ஆறாவது, அறிவுக்கு எட்டாத திகில், லவ்கிராஃப்டியன் ஹோரர். மனித மூளையால் தாங்க முடியாத, சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத பேரண்டத்தின் மர்மங்களை அறிய முயற்சிக்கும் போது மனிதன் தன் புத்தியை இழந்து மெதுவாக பைத்தியமாகும் ஒரு கொடூரமான பயணம். ஏழாவது, நாட்டுப்புற திகில், ஃபோக் ஹோரர். நவீன உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட தொலைதூர கிராமங்கள், பழங்கால நம்பிக்கைகள், விசித்திரமான சடங்குகள் மற்றும் சகிப்புத்தன்மையற்ற சமூகங்களை மையமாக கொண்ட கதைகள். வெளியில் இருந்து வரும் அந்நியர்கள் அங்கு நுழைந்தவுடன் அவர்களின் ரகசியங்கள் பயங்கரமாக வெளிப்படும். எட்டாவது, கண்டெடுக்கப்பட்ட பதிவு திகில், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹோரர். வழக்கமான திரைப்பட கேமராக்களுக்கு பதிலாக கதாபாத்திரங்களே தங்களின் அலைபேசி கேமரா அல்லது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பதிவு செய்தது போன்ற ஒரு மாயையை உருவாக்கும். பார்ப்பவர்களுக்கு இது ஒரு கற்பனை கதை அல்ல, நிஜமான சம்பவம் என்ற அதிரடி உணர்வை ஏற்படுத்தும். ஒன்பதாவது, அரக்கர் மற்றும் விசித்திர உயிரின திகில், மான்ஸ்டர் அண்ட் கிரீச்சர் ஹோரர். கற்பனைக்கு எட்டாத பெரிய ராட்சதர்கள், விசித்திரமான கடல் அரக்கர்கள் அல்லது மனிதர்களை வேட்டையாடும் பயங்கரமான மிருகங்களை மையமாக கொண்டது. இயற்கையின் கட்டுக்கடங்காத பேராபத்துகளுக்கு முன்னால் மனிதனின் பலவீனத்தை இது சுட்டிக்காட்டும். பத்தாவது, நடமாடும் பிணங்கள் திகில், ஜாம்பி ஹோரர். ஒரு கொடிய தொற்று நோயால் சமூகம் முழுவதும் முற்றிலுமாக சிதைந்து மனிதர்கள் மூளையற்ற நடமாடும் பிணங்களாக மாறும் அவலநிலை. இதில் அந்த பிணங்களை விட உயிர் பிழைக்க போராடும் மற்ற மனிதர்களே அதிக சுயநலமிக்கவர்களாக, ஆபத்தானவர்களாக மாறுவார்கள். 11வது, இரத்த காட்டேரி திகில், வேம்பயர் ஹோரர். மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சி பல நூற்றாண்டுகளாக அழியாமல் வாழும் விசித்திரமான உயிரினங்களை மையமாக கொண்டது. காதல், அதிகாரம், நிரந்தர வாழ்க்கை மற்றும் இரத்த தாகம் போன்ற ஆழமான உணர்வுகளை இது இருண்ட பின்னணியில் ஆராய்கிறது. வெளியில் அழகாக்க தோன்றினாலும் அதன் பின்னால் கொடிய வேட்டையாடுபவன் மறைந்திருக்கிறான். 12வது, ஓநாய் மனிதன் திகில், வேர்வுல்ஃப் ஹோரர். ஒரு சாபத்தினாலோ அல்லது கடியினாலோ பௌர்ணமி இரவில் ஒரு சாதாரண மனிதன் கொடூரமான ஓநாய் மனிதனாக மாறுவதை இது விவரிக்கும். உண்மையான பயம் வெளியில் இருக்கும் மிருகம் அல்ல, நமக்குள்ளேயே ஒளிந்திருக்கும் மிருக குணம்தான் என்பதை இது உணர்த்தும். 13வது, பேய் வீட்டு திகில், ஹாண்டட் ஹவுஸ் ஹோரர். ஒரு மனிதனுக்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டிய அவனது சொந்த வீடோ அல்லது ஒரு பழைய மாளிகையோ பயத்தின் மையமாக மாறுகிறது. ஒவ்வொரு அறையும், ஒவ்வொரு சுவரும், இருண்ட மூலையும் ஒரு கொடிய ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கும். 14வது, ஆவி மற்றும் பேய் திகில், கோஸ்ட் ஹோரர். பழிவாங்குதல், நிறைவேறாத ஆசைகள் அல்லது தன் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த துடிக்கும் ஆவிகளே இதன் முக்கிய புள்ளிகள். உயிருடன் இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான மர்மமான எல்லைக்கோடு சிதையும் போது பயம் உச்சகட்டத்தை அடைகிறது. 15வது, உடல் ஆக்கிரமிப்பு திகில், பொசெஷன் ஹோரர். ஒரு அப்பாவி மனிதனின் உடலை
ஒரு தீய ஆவி அல்லது பிசாச்சு பலவந்தமாக கைப்பற்றுகிறது. அந்த நபர் மெதுவாக தன் சுயத்தை இழந்து முற்றிலுமாக வேறு ஒரு கொடூரமான வடிவமாக மாறுவதுதான் இதன் முக்கிய அச்சுறுத்தல். தன் சொந்த உடலின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பதே மிகப்பெரிய திகிலாகும். 16வது மதத்திகில், ரிலிஜியஸ் ஹோரர். கடவுள், பிசாச்சு, புனித நூல்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை மையமாக கொண்ட நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான தீவிரமான போராட்டம். மனிதனின் அசைக்க முடியாத நம்பிக்கையே அவனது மிகப்பெரிய பயமாக மாறும் தருணம் இது. 17வது மாந்திரிக திகில், ஆக்கல்ட் ஹோரர். கருப்பு மந்திரம், ரகசிய வழிபாட்டுச் சடங்குகள், சூனியம் மற்றும் தடை செய்யப்பட்ட இருண்ட சக்திகளைப் பற்றிய கதைகள். பேராசையாலோ அல்லது பழிவாங்கும் உணர்வாலோ தொடங்கும் ஒரு சிறிய தவறு திரும்ப முடியாத விபரீத உலகிற்குள் மனிதர்களை இழுத்துச் செல்லும். 18வது சூனியக்காரி திகில், விச் ஹோரர். காடுகளின் நடுவே வாழும் மர்மமான சக்திகள் மற்றும் பழமையான சாபங்களை வாரி வழங்கும் சூனியக்காரிகளைப் பற்றிய திகில். இவர்களின் மர்மமான தோற்றமும் இயற்கையை தன் வசப்படுத்தும் மந்திர ஆற்றல்களும் எப்போதும் நடுக்கத்தை உண்டாக்கும். 19வது உயிர் வாழ்த்தல் திகில், சர்வைவல் ஹோரர். எந்தச் சூழ்நிலையிலும் எந்த எல்லைக்குச் சென்றாவது உயிருடன் தப்பிப்பதே கதாபாத்திரங்களின் ஒரே குறிக்கோள். இதிரி ஒரு மனிதனாகவோ மிருகமாகவோ அல்லது இயற்கை பேரழிவாகவோ இருக்கலாம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உயிர்க்கும் மரணத்துக்கும் இடையிலான வித்தியாசமாக மாறுகிறது. 20வது வீடு புகுதல் திகில், ஹோம் இன்வேஷன் ஹோரர். வெளி உலகத்தின் ஆபத்துகளில் இருந்து தப்பித்து நாம் பாதுகாப்பாக இருக்கும் நம் வீட்டிற்குள் முற்றிலும் அடையாளம் தெரியாத அந்நியர்கள் ஆயுதங்களுடன் நுழைந்து தாக்குவது. நம் தனிப்பட்ட பாதுகாப்பு உணர்வே முற்றிலுமாகச் சிதைந்து போவதால் இது நிஜ வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான பயத்தை தரும். 21வது இரத்தக் களரி திகில், ஸ்பிளாட்டர் ஹோரர். அதிகப்படியான வன்முறை, சிதைந்த உடல்கள் மற்றும் இரத்த ஆறு ஓடும் காட்சிகள் இதன் முக்கிய அம்சங்கள். பார்வையாளர்களுக்கு வெறும் பயத்தை மட்டும் தராமல் ஒருவித அதிர்ச்சியையும் அருவருப்பையும் தாழ முடியாத நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே இதன் நோக்கம். 22வது சித்திரவதை மற்றும் உடல் வேதனை திகில், டோர்ச்சர் ஹோரர். தப்பிக்கவே முடியாத ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும் மனிதர்களின் வேதனை உண்மையான திகில் வலியில் மட்டுமல்ல, இனி தப்பிக்கவே முடியாது என்ற நம்பிக்கையற்ற தனிமையில்தான் இருக்கிறது. 23வது குற்றவியல் திகில், கிரைம் ஹோரர். இதில் பேய்களோ பிசாச்சுகளோ மந்திரங்களோ இல்லை, சக மனிதர்களே மிகப்பெரிய அச்சுறுத்தல். இரக்கமற்ற தொடர் கொலையாளிகள், கடத்தல்காரர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் கொடூர குணங்கள் எந்த அமானுஷ்ய சக்தியையும் விட பயங்கரமானவை என்பதை இது நிரூபிக்கும். 24வது அறிவியல் புனைகதை திகில், சைஃபை ஹோரர். மனிதர்களின் எல்லையற்ற தொழில்நுட்ப அறிவு, வேற்று கிரகவாசிகள், செயற்கை நுண்ணறிவு அல்லது தோல்வியடைந்த அறிவியல் பரிசோதனைகள் மூலம் மனித இனத்திற்கே பேரழிவாக மாறுவது. 25வது மருத்துவ திகில், மெடிக்கல் ஹோரர். மனித உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவமனைகள், ஆய்வகங்கள் மற்றும் ஆபத்தான நோய்கள் பயத்தின் களமாக மாறுவது. ஒழுக்கமற்ற மருத்துவர்களின் விசித்திரமான சோதனைகளும் கட்டுப்படுத்த முடியாத புதிய வைரஸ்களும் மனித குலத்திற்குள் ஒரு பெரிய பீதியை உருவாக்கும். 26வது இயற்கை திகில், ஈகோ ஹோரர். மனிதர்களின் பேராசையால் கோபமடையும் இயற்கையே மனிதர்களுக்கு எதிராக திரும்புவது. விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள் என இயற்கை தன் கட்டுப்பாட்டை மீறி வேட்டையாடத் தொடங்கும் போது மனிதனால் அதை தன் நவீன அறிவால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. 27வது தொழில்நுட்ப திகில், டெக்னோ ஹோரர். நாம் தினமும் பயன்படுத்தும் சமூக ஊடகங்கள், கணினிகள் மற்றும் இணையதளம் ஆகியவை நமக்கு எதிராக மாறி நம் ரகசியங்களை நமக்கே ஆபத்தாக மாற்றினால் என்ன ஆகும்? இந்த நவீன காலத்தின் புதிய பயங்கரமான கேள்வியை இது எழுப்புகிறது. 28வது பழைய தொழில்நுட்ப திகில், அனலாக் ஹோரர். பழைய காணொளி நாடாக்கள், சிதைந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் மெதுவாக உருவாக்கப்படும் ஒருவித விசித்திரமான பயம். தெளிவான விளக்கங்களை வழங்காமல் பார்வையாளர்களின் கற்பனைக்கே அதிக இடம் கொடுப்பதால் இது மனதிற்குள் நீண்ட நாள் தங்கிவிடும். 29வது இருண்ட காலத்திகில், கதிக் ஹோரர். பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோட்டைகள், இருண்ட மாளிகைகள், தலைமுறை தலைமுறையாக தொடரும் குடும்ப சாபங்கள், மர்மங்கள் மற்றும் புயல் நிறைந்த இரவுகள் என இதன் தனித்துவமான சூழலை பார்ப்பவர்களை ஒரு இருண்ட உலகிற்குள் அழைத்துச் செல்லும். 30வது பண்டிகை காலத்திகில், ஹாலிடே ஹோரர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை நாட்களின் பின்னணியிலும் ஒரு கொடூரமான இருள் மறைந்திருக்கலாம் என்பதை இது காட்டுகிறது. கொண்டாட்டத்தின் நடுவே திடீரென தாக்கும் மரண பயமே இதன் சிறப்பு. இந்த 30 ஹோரர் ஜானர்ஸ் அனைத்தும் மனிதர்களின் வெவ்வேறு விதமான பயங்களை மிக ஆழமாக வெளிப்படுத்துகின்றன. சில திரைப்படங்கள் நம்மை திடுக்கிட வைக்கின்றன, சில நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இன்னும் சில திரைப்படங்கள் முடிந்த பிறகும் பல நாட்கள் நம் மனதை விட்டு அகல்வதில்லை. அதனால்தான்
திகில் திரைப்படங்கள் காலத்தோடு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. உலகம் மாறும்போது மனிதர்களின் பயங்களும் மாறுகின்றன. அந்த புதிய பயங்களை சிறப்பான கதைகளாக மாற்றிக் காட்டுவதில்தான் திகில் திரைப்படங்களின் உண்மையான வெற்றி இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு திகில் திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், இந்த திரைப்படம் என்னுள் இருக்கும் எந்த பயத்தை எழுப்ப முயற்சிக்கிறது? அந்த தேடலில் திகில் என்பது வெறும் பேய் கதைகள் அல்ல, அது மனித மனதின் ஆழமான பயங்களை மறக்க முடியாத கதைகளாக மாற்றும் ஓர் அற்புதமான திரைப்பட உலகம் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள்.